மண்ணுளி பாம்பு முதல் கொண்டு இங்க இருக்குங்க. லாஸ்ட் வீக் வந்து உடும்பு வந்ததுங்க. ஆக்சுவலா பேபிஸை தான் இங்க தோப்புல அடிக்கடி நான் பார்ப்பேங்க. அதோட அம்மாவே பார்ப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலைங்க. இங்க சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. பாதி தான் நாங்க சாப்பிட்றதுங்க. காலையில வந்தீங்கன்னா கிளி, குருவி, காக்கா எல்லாமே பார்க்கலாங்க. பூல எல்லாம் நிறைய ஹனிபீஸ் இருக்குங்க. முள்ளங்கி, கேரட்டு, காலிஃப்ளவருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் புதினா. இது முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கு ஃபுல்லாவே. மரத்திலேயே கோவ செடியும் நம்ம படர விட்டாச்சுங்க. லெமன் இருக்குங்க. நம்மளது லெமன் ஒரு 10 மரம் கிட்ட இருக்குங்க. அதுல ஆமாங்க இங்க இருக்குங்க. அம்மா வீடு இருக்குங்க. லெமன் நம்ம ஆர்கானிக்கா நம்ம எடுக்கிறதுனால நம்ம வந்து ஆக்சுவலா வீட்டுக்கு தான் ஊறுகாய் பண்ணி போட்டோங்க. அதுல இருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, அந்த ஹார்வெஸ்ட்டே எங்களுக்கு கொடுக்க முடியுமா, நீங்க வீட்டுக்கு பண்றதை அப்படியே கொஞ்சம் சேர்த்து எங்க குழந்தைங்க மனசுல நினைச்சுக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமையா கேட்குறாங்க இப்பெல்லாம். அதை வச்சு நம்ம இப்போ லெமன் பிக்கிள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க. ஆக்சுவலா மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியா தாங்க அடுத்தடுத்த நாள் புது புது ப்ராடக்ட் நாம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோங்க. மைசூர் மல்லி கூட பார்க்கலாங்களா? அப்படியே ஒரு மவுண்டெயின் மாதிரி அப்படியே படர்ந்துருங்க. இப்போ அப்படியே சும்மா ட்ரிம் பண்ணியிருக்கோங்க இந்த வீக்கு. அவ்வளோ வாசமா இருக்கும். இங்கே பீட்ரூட்டுங்க, முள்ளங்கி, கேரட்டு, காலிஃப்ளவருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே இங்கேயே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மாற்றி மாற்றி போட்டுட்டே இருக்கு. இங்கே பாருங்க, பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் அது என்ன சொன்னீங்க? எதுங்க? அது வெள்ளை கலர் முள்ளங்கிங்க, இது வந்து பச்சை கலர் முள்ளங்கிங்க. ஆமாம், முள்ளங்கிலே 2 வெரைட்டிங்க. இது கேரட்டு, அது பீட்ரூட்டுங்க, அது வந்து முட்டைக்கோசுங்க. ஃபுல் ஃபேமிலி, வெஜிடேரியன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க. ஃபுல்லாக லைனாக வச்சுருக்காங்க. கஸ்தூரி வெண்டைங்க. தண்ணி கொஞ்சம் கசியுங்க இந்த இடத்துல, தண்ணி பைப் போடுறதுனால. இந்த இடத்துலயே பூசணி செடியும் போட்டிருக்குங்க, கோவ செடியும் போட்டு முருங்கை மரத்தில் ஏற்றிருக்குங்க. அந்த கொஞ்சம் தண்ணியுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. 3 in 1 பார்த்தீங்களா? 3 in 1 நம்ம எதோ வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா 3 in 1ல எவ்வளோ ஒரு இது முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாகவே. எத்தனை முருங்கைக்காய் இருக்குது? முருங்கை மரத்திலேயே கோவ செடியும் நம்ம படர விட்டாச்சுங்க. 2 in 1 எப்படி பண்ண முடியும்? அப்படியே பக்கத்துலேயே நம்ம இந்த தண்ணி கசியுது இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு வெளியில் விட்டு அப்படியே முருங்கை மரத்தில் ஏற்றி விட்டுட்டோங்க. ஆனால் இந்த மாதிரி முருங்கைக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்களேன், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குப்போ. இதெல்லாம் அப்பப்போ எடுத்து சமைக்க வேண்டியதா? ஆமாங்க ஆமாங்க. முருங்கை தலையை வந்து நம்ம காய வச்சு பொடியாக பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போது ஆக்சுவலாக ஒவ்வொரு ஹார்வெஸ்ட்டுமே நம்ம காமிப்போங்க மக்கள்கிட்ட. அவங்களா மெசேஜில் டைரக்ட் மெசேஜாகவே நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்களாவே நமக்கு இந்த கீரையை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றீங்க, நமக்கு அது காய வச்சாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது சீரகம், மிளகு, உப்பு கெடாமல் இருக்கிறதுக்காக, அது பதப்படுத்துறதுக்காக அது மட்டும் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணோம் 1 month. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் தோசை மாவில், இட்லி மாவில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் கலந்தா போதுங்க. நம்மளோட முருங்கை பொடியை கலந்து செஞ்சு பார்த்தோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.